மேற்கு வங்கத்தில் 15 வருடமாக முதல்வராக இருந்த மம்தா இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட்டார். முதல் முறையாக அங்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தலின் போது நடந்த வன்முறையில் சோனார்பூரைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் இறந்தார். அவரது வீட்டிற்கு அக்கட்சியின் லோக்சபா எம்பியும் மம்தாவின் மருமகனுமான அபிஷேக் பானர்ஜி ஆறுதல் சொல்ல சென்றார். அவரின் வருகையை முன்னரே அறிந்து அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்பதை உணர்ந்த அபிஷேக் முன்னெச்சரிக்கையாக ஹெல்மெட் அணிந்து வீதிகளில் நடந்து சென்றார். இருபுறமும் திரண்டிருந்த பெண்கள் பலர் அவர் மீது முட்டைகளையும் கற்களையும் வீசி தாக்க ஆரம்பித்தனர். இதை எதிர்கொள்ள முடியாத அவர் பாதுகாவலர்களுடன் அங்கிருந்து வேகமாக நகர ஆரம்பித்தார். அவரின் பின்னே விரட்டிச் சென்று அபிஷேக்கை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடியே பலர் தாக்கினர். தாக்குதல்களை எதிர்கொண்டபடியே காங்கிரஸ் தொண்டரின் வீட்டை அடைந்தார். இது பாரதிய ஜனதாவின் திட்டமிட்ட சதி என அபிஷேக் முழக்கமிட்டார். காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மம்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருமகனை சந்தித்தார். பின் அவர் கூறுகையில், ஆட்சியாளர்கள் கொலையாளிகளாகிவிட்டனர். பாரதிய ஜனதா அரசுக்கு இது வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், அகிலேஷ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை நடத்தியது பொதுமக்கள் தானே தவிர பாரதிய ஜனதா அல்ல என அம்மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏ அம்லன் பௌத்ரி விளக்கம் அளித்துள்ளார்.